போலாமா? அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் பாரத தேசம் முழுவதும் செப்டம்பர் 2ஆம் தேதி தொடங்கி, அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அவரே தன்னை முதல் உறுப்பினராக இணைத்துக் கொண்டு தொடங்கி எல்லா மட்டத்திலும் கிளை அமைப்புகள், எங்களுடைய கட்சியில சொல்லப்படுகிற மண்டல் என்று சொல்லப்படுகிற நகர ஒன்றிய அமைப்புகள், அதனைத் தொடர்ந்து மாவட்ட அமைப்புகள், அதனைத் தொடர்ந்து மாநில அமைப்பு வரை இன்றைக்கு தேர்தல் முடிவுற்றிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 67 மாவட்டங்களுக்கு, எங்களுடைய கட்சி மாவட்டங்களாக 67 மாவட்டங்கள் வைத்திருக்கிறோம். அந்த 67 மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு தேர்தல் முடிவுற்று 67 மாவட்டத்தை புதிய மாவட்ட தலைவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் கட்சியில் ஒரு வரைமுறை ஒன்றிய நகர தலைவர்களாக இருப்பவர்கள் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதை போல மாவட்ட தலைவர்களாக இருப்பவர்கள் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள். 2 முறைதான் அந்த பொறுப்பில் இருக்க முடியும். அப்படி அந்த முறையின்படி வரையறைப்படுத்தி இன்றைக்கு 67 மாவட்டங்களுக்கு மாவட்ட தலைவர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர தலைவர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். பொறுப்பேற்று இன்றைக்கு கட்சி வலிமையோடு பயணத்தை தொடங்கி இருக்கிறது. மிக விரைவிலே மாநிலத்தினுடைய மாநில தலைவர் தேர்தல் மிக விரைவில் நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே இன்றைக்கு 2025 நிதிநிலை அறிக்கை 2014 தொடங்கி இதுகாரும் 12 நிதிநிலை அறிக்கையை நம்முடைய பாரத பிரதமர், நம்முடைய தேசத்தின் தந்தை நரேந்திர மோடி அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்து 12 நிதிநிலை அறிக்கை தந்திருக்கிறார். நம்முடைய நிதி அமைச்சர் 8வது நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிறார். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8வது நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிறார். ஏறத்தாழ இந்த 12 நிதிநிலை அறிக்கையிலேயும் ஆண்டுக்கு ஆண்டு தேசத்தின் நலன், தேசத்தின் வளர்ச்சி, அதே நேரத்தில் நீண்ட நெடிய காலத்திற்கான புதிய கட்டமைப்புகள், ஏதோ ஒரு தேர்தல் காலமாக இருக்கக்கூடிய ஒரு 5 ஆண்டு காலத்திற்கான வரையறைக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல, 50 ஆண்டு கால தொலைநோக்கு பார்வையோடு போடப்படுகிற திட்டங்கள். நீங்கள் சமீபத்திலே நேற்றைக்கு முன்தினம் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI மாநாட்டிலே கூட நம்முடைய பாரத பிரதமருடைய உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர் எதை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் என்பது அவருடைய பேச்சிலே கூட நீங்கள் உற்று நோக்கி இருக்கக்கூடும். உலக அரங்கில் இந்த தேசத்தின், அதாவது நம்முடைய பாரத தேசத்தினுடைய உயர்வு, உயர்வு என்றால் எல்லா வகையிலும் உயர்வு, அடிப்படை கட்டமைப்பு, வளர்ச்சி, தொலைநோக்கு பார்வை, எதிர்கால திட்டங்கள், இப்பொழுது துவக்கப்பள்ளியிலே படிக்கிற குழந்தைகள் கூட அவர்கள் வளர்ந்து வாலிபராகி பட்டதாரிகளாகி இந்த நாட்டின் இளைஞர் சமுதாயமாக உருவாகுகிற